மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எனக்கு இந்த படத்து சம்பந்தமா யாருமே எனக்கு பழக்கம் இல்லை. டைமண்ட் பாபு நிச்சயமா இதுக்கு வரணும், பிரபு சார் சொன்னாரு அப்படின்னு இன்விடேஷன் கொண்டாந்து கொடுத்தாரு. நான் வந்துட்டேன். இருந்தாலும் ஒரு திரைப்பட விழா, இந்த திரைப்படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும். ஏற்கனவே 2 வெற்றிகளை தயாரிப்பாளர் கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து கதாநாயகனாக ஒரு கதாநாயகனாக 2 பேர் கதாநாயகன் கேள்விப்பட்டேன். ஒன்று நண்பர் பிரபு சார், 2வது வெற்றி. பிரபு சார் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டாரு. வெற்றியை பார்க்கணும். ஏன்னா திரையுலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கிறாரு எல்லாருமே, கலைஞர்களும் சரி, நடிகர்களும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களும் சரி, தயாரிப்பாளர்களும் சரி. இவர் தயாரிப்பாளர்ன்றாங்க, குழந்தை மாதிரி இருக்காரு. ஆனால் இத்தனை வெற்றிகளை கொடுத்துருக்காரு, சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாருமே வெற்றிக்காகத்தான் நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம், போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மேடையில் இருக்கிற என்னுடைய பாலிய நண்பர்கள்லாம் ஒரு சிலர் இருக்காங்க, எதிர உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் போராடி வெற்றியை பெற்றவங்க தான். அதனால நிச்சயமா இன்றைய போராட்டம் நாளைய வெற்றி. அது சில விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே சொல்லுவோம். நேற்றைய தொண்டன் இன்றைய தலைவன், இன்றைய தொண்டன் நாளைய தலைவன் ஒரு விதி இருக்குல்ல, அது மாதிரி இன்னைக்கு நம்ம உழைச்சோம்னா நாளைக்கு நல்லா இருப்போம். நேற்று உழைச்சதுனால நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன். இவ்வளவுதான். உழைப்பு தான் ஒரு மனிதனை உயர்த்துவது, வேற எதுவுமே கிடையாது. உழைப்பு. உழைக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுங்க தயவு பண்ணி. சினிமா இன்னைக்கு ப்ரொடியூசர்லாம் எனக்கு முன்னாடி பேசணும் யாரும் சொன்னார், ப்ரொடியூசர்லாம் காணாமல் போயிட்டாங்க. காணாமல் போகல, பயந்து போய் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை. படம் எடுக்கிறதுக்கு பயந்து போய் இருக்காரு. இத்தனை படங்கள் எடுத்தவர். நான் பயந்தான். படம் எடுத்துருவோம் கடன் வாங்கி. ஆனால் அந்த எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியுதா, அதுக்கு நமக்கு தியேட்டர் கிடைக்குதா, அங்கேதான் தடுமாறணும். அது சின்ன படமா இருக்கட்டும், பெரிய படமா இருக்கட்டும், எல்லா படங்களும் தடுமாறிட்டு தான் இருக்கு. அதனால அந்த ஒரு நிலைமை மாறணும். எல்லா படங்களும் தைரியமா எல்லாரும் திரும்ப படம் எடுக்க வரணும். திரும்ப சினிமா உலகம் ஒரு 80-90களில் இருந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுறேன். பிரபு சாரை பற்றி நான் இங்கே சொல்லணும். நான் நிறைய நடிகர்களை வச்சு படம் எடுத்துட்டேன். அந்த பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைக்கல. பிரபு சாரோட வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுக்கல. அது முதல் படத்தில் மிஸ் ஆச்சு. அது அப்படியே மிஸ் ஆகிட்டு போயிடுச்சு. சட்டம் ஒரு சாட்சி நான் தெலுங்குல பண்ணேன். அதை பிஎஸ்சியோட அவங்க பார்த்துட்டு தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழில் ஓகே, எல்லாம் ரெடி ஆகிட்டு யார் ஹீரோவை போடலான்னு சொல்லும்போது பிரபு சார் தான். ஏன்னா நான் 81 டைரக்டர் ஆனேன். பிரபு சார் 82 வந்தார்னு நினைக்கிறேன். சங்கிலி சார் முன்ன பின்ன இருக்கலாம், 82 தான் நினைக்கிறேன் நான். பிரபு சார் அப்போ நல்ல பீக் பீரியடில் இருந்தார். ஏதோ நான் கேட்ட தேதி கிடைக்கல, அதில் மிஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு அப்படியே
அந்த கொடுப்பினே இல்லாமல் போச்சு. இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும், எல்லாருக்கும் வெற்றியை கொடுக்கணும். திரும்ப ஒரு 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 தயாரிப்பாளர் வெற்றி அடைஞ்சாருன்னா ஒரு 10 பேருக்கு படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசை வெற்றி அடைஞ்சிருந்தேன். அந்த வர்றவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப திரும்ப சொல்றது, பிளான் பண்ணுங்க, அழகா முயற்சி பண்ணுங்க, கடுமையா உழைங்க, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது என்று சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நான் எதையுமே பார்க்கல, எதையும் பார்க்காம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வணக்கம். தொகுப்பாளனி அவர்களே, இதுவரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுச்சு இந்த பாப்பா? படத்துல கந்து வெட்டி வசூலிப்பு வராங்க, இது தேவையா உங்களுக்கு? அதான் கவர்மெண்டே வசூலிச்சுட்டு இருக்கு ஜிஎஸ்டிங்கிற பேரில். பெரிய கொடுமைடா. இப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த பாப்பா கொடுக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா வாங்க, அமித்ஷா அவர்களே. ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு. ஐயா சந்தான மாதிரி சாருங்களா? அது போஸ்டர்ல எல்லாம் எல்லா இடத்துலயும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. அப்படி நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, நீ ஏன்டா இன்ன வரைக்கும் வந்த, இப்போ வேண்டா வர்ற? இந்த எல்லாம் போன பிறகு என்ன கூப்பிடுறாங்க. சரி, ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ஐயா வரல, வந்து போயிட்டாங்களா? ஆஹா, உடம்பா அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு. நான் வந்து விட்டுருக்க மாட்டேன். ஏன் விட்டீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கூட்டத்தில் யாருக்காக தெரியுமா? அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை. ஜெயச்சந்திரன் சார் வணக்கம். பிரபு சார் கேப்டனே மிரண்டிருக்கார். பெங்களூர்ல பயங்கரமா படிக்கிற ட்ரைனிங் எடுத்தவர். குதிரை செத்தாலும் அவரு இறங்க மாட்டார், கீழே பறப்பார். 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் பறப்பார் பிரபு சார். அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி? இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடுவேன், சொல்லிட்டு போகணும். ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா எது வர சொல்லு, இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது. கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல. ஏன்னா அந்த கன்ராஜ், இப்போ டைமண்ட் பாபு சார் கன்ராஜ் தானே, ஆவணி 40 குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க. எங்கிட்ட தென்னவன், அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொல்லி எப்படி போடுவாங்க. கதாநாயகர்கள்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க. ஒரு குதிரை ஓட்டுறது செய்யலைன்னா குதிரை கற்றுக்கணும். அது என்ன ஒரு 1000, 2000, 10,000 கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன? கற்றுக்க மாட்டேங்கிறாங்க. பில்டப்லேயே ஓடிட்டு இருக்குது. பில்டப்லேயே எல்லாம் ஓடுது. குதிரையும் பிழைக்கும், அவங்களும் பிழைப்பாங்க. அதனால இது ஒரு தகவலா இனிமேல் வர்ற கதாநாயகர்கள், உனக்கு குதிரை ஓட்ட தெரியுமா? உண்மையா? அதே 2 கால் குதிரை சொல்லல. அந்த பாப்பா இருக்குது, பயங்கரமான பாப்பாப்பா. கதாநாயகி பேர் என்ன? கிருஷ்ணபிரியா. அப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க, நல்லா வருவாங்க. ராஜபுத்திரன் பிரபு அவர்களே, ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே, ரஜ கஜ துர பதாகாயிகளாக வந்து எடுத்துக்கொண்டிருக்கும். ஏன் ரஜ கஜ பதாதைகள் உங்களை சொன்னாங்க பாருங்க. AK-47 மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே, மதிய நண்பரே, நிறைய இருக்காங்க இங்கே. ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் பேசணும். பழைய ஜோக்கு தம்பி துரை அவர்களே, நான் விட மாட்டேன். நான் பழைய ஜோக்கு தம்பி துரை தான், தம்பி தங்கத்துறை. சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன். அவங்க கூட பழகினேன்னா அந்த பழைய ஜோக் அதை சொல்லி காட்டிட்டேன். நீங்கள் சொல்கிற ஜோக்கெல்லாம் புது ஜோக், நடக்கிறது தான் பழைய விஷயமா நடக்குது. இப்போ பாருங்க, ஆப்ரேஷன் சிந்தூர் கொடுமை. எங்கேருந்து வந்தான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல, பிடிக்கிறதாவும் இல்லை. 1/2 மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸை விட்டுருந்தா. ஏன்னா அதுக்கப்புறம் 8ஆவது நாள் அங்கே இருக்கேன். முன்னாடியே நிகழ்ச்சிப்படி
சார் ரொம்ப கொடுமைங்க. அங்கே உள்ள சாதாரண இல்லை. இப்போ குதிரையை பற்றி பேசணும்ல, பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போட கூட காசு இல்லை. இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டையர் காஷ்மீரே இருக்குது. அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல. அந்த ஆட்டோக்காரெலாம் சத்தியம் பண்ணுற ஐயா ஜனாப் சப் அந்தருக்கு அந்த சப் ஓ கேம்ப் வாலி நிற்கிய எல்லாம் அவங்க தான். இராணுவத்தை மாரி ஒன்றும் ஒரு காக்கா கூட உள்ளே வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமாவில் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப குடும்பத்தனம் பண்ணுறாங்க. இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதாவது ஆள்றவங்களே வில்லனாக இருக்காங்க. நாங்கள் இங்கே யாரும் சொன்னாலும் இதெல்லாம் பெரிய வில்லனே கிடையாது. நல்லா ஒரு வில்லனே கிடையாது, வில்லனே கிடையாது. நம்ம அவர் இருக்காரு ஒன் ஷாட் ஹீரோ. நம்ம பேர் என்ன? சீனிவாசன். என்ன சீனிவாசன் ஐயா பேர்? சீனிவாசன். டிஎஸ்ஆரா? ஒரு எஸ் விட்டு போச்சா? அதனால என்ன இப்போ நடிக்கிறது ஒரு சீனு தான் அந்த மாதிரி. பரவாயில்ல, அடுத்து 10 சீன் கொடுங்கப்பா. எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஆனால் இந்த நாட்டை ஆள்ற விடமாட்டேங்களாம். நாட்டை ஆள்ற எல்லா எரும மாடுங்களும் இங்கேயும் சரி அங்கேயும் சரி மக்களை மகிழ்ச்சியாகவே வச்சுக்க மாட்டேங்கிறான். மகிழ்ச்சியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு டாஸ்மாக திறந்து விட்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு போதையில் எடுக்க வைக்கிறான். காசு எப்படி வரும்? இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சினிமா பார்க்க இவர் எங்கே தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா? பேசிட்டு கண்டுருவாங்களே, கேட்க மாட்டாங்களே. சிவாசாரம் இல்லையா? சரியாக போச்சு. அதாவது தேட்டரு போடுறவர் இருக்கார்ல, இங்கே அப்பப்போ வந்து வைக்க பிடிச்சிக்கல நீங்கள் தான். ஆமாம், அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. ஆடியன்ஸ் வரணுமே உள்ள. காசு இல்லை, காசு இருந்தால் தாங்க வருவான். இப்போ பாருங்க, கொஞ்ச நாளில் ஸ்கூல் திறந்துருவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புள்ளவட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டை வர நாதாரிக்கு தெரியாது. சார் எவ்வளோ கஷ்டம் சார். ஆட்டோக்காரங்க அந்த 1.5 மாதம் லீவ் இருக்குல்ல, அந்த லீவுக்கும் சேர்த்து காசு வாங்குறாங்களா இல்லையா? சார் நான் உங்களை நம்பித்தான் சார் இருக்கோம். வேற ஒன்றும் பதில் சொல்ல முடியல. எலக்ட்ரிசிட்டி என்னங்க, இபி எவ்வளோங்க? அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான். இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க. முடியல. இபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி. அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டாக சொல்லலை, காஷ்மீரில் 50 லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளோ செலவழிச்சிருக்காங்க. அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் 8 லட்சம் ஃபோர்ஸு ஒரு அடிக்கு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். காலையில் ஒன்றுக்கு போக முடியல, 4 மணிக்கு பாங்க சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுற்றுறாங்க. எப்போ போட்டு தருவான்னு தெரியல. நம்ம ஊர் போலீஸ் தான் இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே சுற்றுறாங்க எல்லாம் ஃபுல் ஆம்டா. அவ்வளோ பணத்தை கொண்டே கொட்டுறாங்களே. நான் சொல்ல வர்றது, சினிமாவை வாழ வைக்க யாருப்பா இருக்கா? நம்ம சங்கம் யாரை நம்ம இங்கேருந்து நாளைக்கு உருவாக்கலாம், நீங்கள் கூட உருவாக்கலாம். அதாவது வேணும், கம்பல் பண்ணணும். மத்திய அரசு என்னமா சும்மா இருப்பா, சினிமா ஓட வேணாமா? அதாவது ஏதாவது வசதி பண்ண மானியம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களா? மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும், ஊக்குவிக்கணும். மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். தங்க விட மாட்டேங்கிறானே. பேங்க்கில் பணம் போட முடியுதா? ஒரு பைசா போட முடியல. என்னென்னமோ போட்டு எடுத்துடலாம். நான் கொஞ்சம் பணம் வந்துட்டு இருந்தது, ஃப்ளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா, ஒரு அம்மா அந்த பேங்கை பரவாயில்ல சார் ஒரு சின்ன சைன் பண்ணி, எதுக்குமா? ஒரு இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார், பின்னாடி யூஸ் ஆகும். சரி அப்படி சைன் போட்டு வந்துட்டேன். அதாவது அவனே பணம் எடுத்துக்கலாம். வருஷத்துக்கு 2 லட்சம் 2-3 பாலிசி சைன் வாங்கினாங்க. ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ 2 லட்சம் அக்கௌண்ட்டில் போடுன்னா எப்போ போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ். அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்திகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல, சுருட்டுறவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, குறிப்பிட்ட யாரையும் தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல. அரசை கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. சினிமாவில் உள்ளவங்க கேட்கணும், மக்கள் கேட்கணும். ஒரு படம் நல்லா இல்லாட்டி திட்டுறீங்கல்ல, இவ்வளோ பெரிய தவிர நீ ஏன் பண்ணிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரியல. ஒரு டீம் போகுது இல்லை, அதாவது யோசிக்கணுங்க. இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டீம் ரஷ்யாவுக்கு அனுப்புறியாப்பா? இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு 4 பேர். யார் காசு? இவங்க அப்பா மூட்டு காசு. எதுக்கு போய் சொல்கிற?
ஆபரேஷன் சிந்தனை விளக்குவதற்கு. இது ஆயிரக்கணக்கான இது இருக்கு. நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை. சினிமா நல்லா இருக்கணும், இந்த மெசேஜ் சொல்றதுக்கு தான் இவங்க கடைசியில் என்னை கூப்பிடுவாங்க. நல்லா இருக்கணுமா இல்லையா, எல்லாம் வாங்கணுமா இல்லையா, எல்லாம் கையில் ஓடுது. அந்த செல்போனில் கண்ட கர்மத்தை காட்டுறாங்க. அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ளே போனால் ஒன்று சோபாவில் காலம் மேலே போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஆக்கி போடுறது, அங்கே ஒன்று கேம் ஆடிட்டு இருக்குது. செல்போனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்கு. சினிமா எப்படி ஓடும் ஏங்க? நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, ஒரு ஈகா தேட்டர்னு ஒன்று இருக்குது, நாளைக்கு தள்ள தேட்டர், அது வேறு விஷயம். ஒரு எல்லா தேட்டரும் அப்படி தான். இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா? வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான், அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க, எல்லாம் நடத்துகிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க, கையில் காசை வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க. யார் படம்? சின்ன தம்பி, கேப்டன் பிரபாகரன், ஏதோ அதாவது ஆசிரியரை காசை வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க. ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும், பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சார், எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க. சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போகிறான். டோல்கேட்டு போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபா போகணுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏற்ற வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டான் தனியார். அவன் பாலமாக கப்பலாக கொண்டு வருவான். கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்ன யார் ஆளுங்கட்சி பக்கமா? இல்லை சாய உட்காந்துருக்கீங்க, சொல்லுங்க. பத்திரிகையாளர்லாம் கேள்வி கேட்கணும். இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 2 பவுனை கொண்டாந்தா பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே. இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல். எவன் கேட்குறான்? அதான் நீ துறைமுகம். அவன் பாட்டு கப்பலில் 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ கொண்டு வர்றான். அவனே நிப்பாட்டி வச்சுட்டு பண்ணுறான். ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கு நடுவில். இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும், சொல்லத்தான் முடியும். ஆனால் மக்கள் இப்போ இது 30,000 ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்கள் எப்படி நடத்த வைப்பாங்க? 80,000 ரூபாய் கொடுத்து யாரை வாங்கி நடத்துவா? எம்ஜிஆரும் போயிட்டாரு, ஜெயலலிதாவும் போயிடுச்சு. ஏதோ தாலிக்கு தங்கம்னாலும் தூக்கி கொடுத்து ஒரு 4 பவுன் 5 பவுன் கொடுக்கலாம். கொடுக்குறப்போ சினிமாவில் ஒருத்தன் வருவான், நாளைக்கு ஏதோ செய்வான், நாட்டை ஆடுறதுக்கு ஒருத்தன் வருவான். எல்லாம் பெண் குழந்தைகளுக்கும் 10 பவுன் அல்லது 50 பவுன். இந்த வெறும் 30,000 ரூபாயில் வெறும் 20 அதை கொண்டாங்களா? அதை விட்டு போட்டு இந்த நாளாரிங்க கண்ட இதுக்கு வீணாக செலவு போயிட்டு தெரிகிறாங்க. தான் பயணம் பண்ணுறது 8,000 கோடி எரிச்சலாக இருக்கு. சம்பாரிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு போக முடியல, வீட்டில் வைக்க முடியல. யார்கிட்டையும் எப்படி சினிமா பார்க்க வருவான்? நீங்களே சொல். நீ 200 தேட்டர் போடு, 400 தேட்டர் போடு, காலியால் ஓடுது. தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார்? சார் 10 பேர் ஆடியன்ஸில் எங்கே போட்டு கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? காசு எங்கேருந்து வரும்? மக்கள்கிட்ட இருக்க விட்டால் தான் போகலாம். அதனால் இந்த மத்திய அரசு மாநில அரசு நாளைக்கு ஒரு சட்டம் போடணும். எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்லேயும் 2 லட்ச ரூபாய் இருந்துக்கிட்டே இருக்கணும். போடு. நீ தான் 20 லட்சம் கோடியை வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன பிடுங்க போகிறீங்க? நீங்கள் ஏழைகளுக்கு கொடுங்க, படம் எடுக்கிறதுக்கு மானியம் கொடுங்க. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசுனாங்க. 10ல் 1 ஓடும், 2 அசல் வரும். இது சினிமா, இது ஒரு கேம்லிங் தான், அது வேற. ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணது. இப்போ பாருங்க, ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல, திருப்பி ஏன் வரேன்னா வாசுதேவ குடும்பம். எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார், அதாவது உலகமெல்லாம் என்னோட உறுப்பினர்கள், என் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாரு ஒரு பாய் எடுக்கிறாரு, ஒரு கான் பேசிட்டு இருக்கேன், ஒரு ஜான் ரிலீஸ் பண்ணுறாரு. இது தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால் தான் இந்த நாடு உருப்படும் இல்லைங்களா? எனக்கு தோன்றது சொல்லிட்டாப்பா. இது ரொம்ப ஆனால் குசும்பு இந்த அம்மா பண்ணது. என்ன கந்து வட்டிக்கு இந்த படத்தில் கந்து வட்டிக்கு அது எப்படி நீங்கள் படம் பார்த்தீங்க? நானே பார்க்கல. ஏப்பா யாருப்பா இந்த அம்மாவுக்கு போட்டு காமிச்சது? இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வட்டி எவ்வளோ வேடா? அடா நாடாரிங்களா? ஜிஎஸ்டிக்கு எவ்வளோ கணக்கு போடுங்கப்பா. எவ்வளோப்பா வாங்குறீங்க? ஏகப்பட்ட 18%. ரொம்ப நீ வேணாம், தண்ணி வேணாம், நீ தண்ணி தான் கொடுப்பேன், நான் ஒயிட் ட்ரம் அடிச்சுன்னு சொல்லுவோம். ரொம்ப இது வேணாம். அதெல்லாம் மேடையில் அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம். ராதாரவிக்கு தெரியும், எஸ்எஸ் மாமாவுக்கு தெரியும். ஆமாம்,
சரி, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்கு. நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. பேங்க்ல அக்கௌண்ட்டும் போட முடியல. இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா? அந்த விளக்கெண்ணெய் விளக்க மாத்துக்கட்டையில தான் அடிக்கணும். ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற காசு கோயிந்தா பண்ணிடுறான். தெரியாதனமாக பணத்தை போட்டால் அவன் இப்போ சொல்ல வந்தேன் அப்படியே விட்டுட்டேன். அந்த 2 லட்ச ரூபா போட்டான் இல்லையா இன்சூரன்ஸ்காரன், அதோடு சேர்த்து இருந்த காசையும் பிடிக்கிட்டான். ஏன்டா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்கோணும். ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்தணும் இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். அஜித் ஒரு படத்தில் நல்லா சொல்லியிருப்பார். ஸோ மகாகந்தன் டைரக்டர் மகாகந்தன் மகா கஞ்சனா தான் இருக்கக்கூடாது, மகா கந்தனாக இருக்கலாம் இல்லையா? கந்தா கடம்பா கதிர்வேலை ஞான பண்டிதா அப்பனே முருகா ஐயாவை மேலே கூப்பிடுங்க, நல்லா ஓட வைப்பாங்க. அது நான் என்ன பண்ண போகிறேன்? நல்லா இருந்தால் ஓட போகுது. ஆமாம், நல்லா செகச்சிவன் அழகாக தான் இருக்கிறான். ஆமாம், நம்ம ஜெயம் ரவி மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காதியா. ரொம்ப என்னமோ நான் அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிறேன் தானே. சரிங்க, போயிட்டு வரேன், சந்தோஷமா இருங்க. 4-5 இஷ்யூ தீர்க்கப்பட வேண்டியது. மக்கள் கையில் பணம் இருக்கணும். இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும். நாசமாக போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாக்காரங்க எங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா? சொல்லல எப்படி ஒரு நடிகர் வந்து அவரை காயப்படுத்தினாரு. 2 வருஷம் கதை கேட்டு அவரோட டிராவல் பண்ணி கடைசியில வந்து உங்களுக்கு டைரக்ஷனே வரலன்னு சொன்ன அவரு முன்னாடி நான் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றேன் 30ஆம் தேதி வியாபாரமும் பண்ணிட்டேன் அவர் சொல்லும்போது உண்மையிலே அந்த இயக்குனருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், அந்த தைரியத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். உண்மையிலே தைரியம், இது ஒரு மிகப்பெரிய தைரியம். ஆனா நான் அவருக்கு வந்து ஒரு நண்பனா, ஏன்னா நான் எல்லா இயக்குநர்களும் சக்சஸ்ஃபுல்லா வரணும், எல்லா தயாரிப்பாளர்களும் வெற்றி அடையணும்ன்ற எண்ணத்துல அவருக்கு ஒரு நான் ட்வீட் ஒன்று போட்டேன். அது பிறகு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, நிறைய பேர் அதை கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், படம் வருது இல்ல, படம் வந்து வெற்றி அடைஞ்ச பிறகு நீங்க பேசுங்க தம்பி, வெற்றி அடையறதுக்கு முன்னாடி பேசாதீங்க. ஏன்னா நம்ம வந்து எல்லாருமே ஒரு ஜேர்னி. நீங்க எங்களுடைய சங்கத்தினுடைய செக்ரட்டரி சிவா சாரை கேட்டீங்கன்னா ஒரு 1000 பேஜ்ல ஒரு புத்தகம் போடலாம் தமிழ் சினிமாவில் 25 வருஷம் நடந்த நிகழ்வுகள்லாம் வச்சு. ஆனா நாங்க காதுல கேட்டுட்டு ஐயோ இப்படியா, இப்படி நடந்ததா, அப்படி நடந்ததா அப்படின்னு நாங்கெல்லாம் வந்து சார் வெளில பேசாதீங்க சார் அப்படின்னும். ஏன்னா பல விஷயங்கள் சினிமாவில் நம்ம பேச முடியாது. அது ஏன்னா பிரச்சனைகளோட தான் சினிமா நடக்கும். ஒரு சினிமா தயாரிப்பு என்பதும் ஒரு சினிமாவில் ஒரு இயக்குனரை கமிட் பண்றதும் இல்லை ஒரு நடிகரை கமிட் பண்றதும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுவும் பாப்புலரான ஒரு நடிகரை கமிட் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு இயக்குனர் என்பவர் கஷ்டப்பட்டு தான் ஒரு நடிகரை வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். அது பிறகு ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதே நடிகர்கள் வந்து அதே இயக்குனரை கேட்கும்போது அந்த இயக்குனர் சொல்லுவாரு, சார் எனக்கு உங்களோட பெரிய நடிகர் வந்துட்டாரு, அவரோட நான் பயணிக்க போறேன்னு சொல்லிட்டு இவரை கேட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சினிமா. சினிமா என்பது வந்து யாரையுமே என்ன சொல்றது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காது, யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. நம்ம ஜெயிச்ச பிறகு இந்த உலகமே நம்ம கையில இருக்கும். அப்ப நம்ம சொல்லலாம், ஓரளவு டிப்ளமேட்டிக்கா சொல்லலாம். அதை விட்டுட்டு மொத்தமா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி படம் வெளியேறதுக்கு முன்னாடி சொல்றது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சங்கடத்தை உருவாக்கவே தம்பி அப்படின்ற மாதிரி நான் ட்வீட் போட்டிருந்தேன். அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு நம்ம கண்டிப்பா வந்து வாழ்த்து சொல்லணும். அவருடைய அந்த முயற்சி, அந்த படம் ஜென் த பெட் வெற்றி அடையணும். இது இந்த படத்தோட ராஜபுத்தனோட வர படம். அந்த அந்த தைரியத்துக்காகவும் அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ்க்காகவும் அந்த படம் வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன். யாரா இருந்தாலும் சரி, அவருடைய அந்த உணர்வுபூர்வமா சொன்ன விஷயத்துல ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு வந்து மனசை காயப்படுத்துறது என்னன்னா, யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. திடீர்னு ஒரு 24 வயசுல ஒரு ஒரு என்ன சொல்றது யங்ஸ்டர் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படத்தை வந்து கொடுத்து மாபெரும் வெற்றி அடைய வைக்க முடியும். ஸோ நம்ம நினைக்கலாம் 24 வயசுலாம் ஒரு டைரக்டர் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, ஷார்ட் ஃபிலிம் தானே எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா திடீர்னு வந்து இன்னைக்கு உலகமே பார்த்து வாவ், ராஜமௌலி சார்லேருந்து சங்கர் சார்லேருந்து இன்னைக்கு சூர்யா சார் அவ்வளோ பெரிய வாழ்த்து சொல்லி அவங்களெல்லாம் பாராட்டிட்டு இருக்காரு. அது பிறகு எல்லா நடிகர்களுமே அவர் கூப்பிட்டு பாராட்டுறாங்கன்னா 24 வயசோ அனுபவமோ இல்லை, திறமை மட்டும்தான் இங்கே வந்து சினிமாவில் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு திறமையாளராக நான் வந்து கண்டிப்பாக மகாகந்தன் இந்த படம் மூலமாக பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இந்த இடத்துல 3-4 படம் மேலே வரக்கூடாது. வாரத்தில் 8 படம் வந்தாலும் சினிமா ஊடகங்களே பார்த்து ரிவ்யூ எழுத முடியாது, ஆடியன்ஸும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெளியாகி இருக்கு. 8 திரைப்படங்கள். அதில் எல்லோரும் எதிர்பார்த்த விஜய் சேதுபதி சாரனுடைய ஏஸ் படம் வந்திருக்கு. அதோட சேர்ந்து 7 திரைப்படம் வருது.
ஒரு வாரத்துல 7-8 திரைப்படங்கள்லாம் என்ன கணக்கு, எதுக்காக இத்தனை படங்கள் வெளியாகுதுன்னு எனக்கு தெரியல. 30ஆம் தேதி பாத்தீங்கன்னா 5 படங்கள் ஆல்ரெடி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 6ஆம் தேதி 5-6 பாத்தீங்கன்னா தக் லைஃபோட சேர்ந்து 2 படம் வருது, தக் லைஃப் மறுநாள் 2 படம் வருது. எனக்கு உண்மையிலே என்ன கான்ஃபிடன்ஸ் எந்த இதுல வராங்கன்னு. ஒரு படம் 2 படம் வந்தா ஒரு பெரிய படத்தை எதிர்கூட ஜெயிக்க முடியும், ஒரு மிகப்பெரிய லெவலில் பண்ண முடியும். ஏன்னா உங்க கண்டென்ட் நல்லா இருந்தா 7-8 படம் வரும்போது ஆடியன்ஸ் கவனிக்கவே மாட்டாங்க. அதனால என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, தயாரிப்பாளர்கள் யாரெல்லாம் புதுசா திரைப்படத்துறைக்கு வராங்களோ அண்ட் இயக்குனர்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து மனசுல வைக்கணும். ஒரு 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டா வேண்டாம், இந்த தேதி வேண்டாம், நம்ம இன்னொரு தேதி வரலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும். அப்பதான் ஊடகங்களும் நம்ம படத்தை பார்த்து ஓரளவாவது சப்போர்ட் பண்ண முடியும். 8 படங்கள் வந்தா ப்ரெஷ்ஷை கூட வைக்க முடியாது. அந்த ப்ரெஷ்ஷை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்குள்ள வாரமே முடிஞ்சு போயிடும். அது பிறகு வந்து அடுத்த வாரம் வந்துடும், அடுத்த வாரம் இன்னொரு 5-6 திரைப்படங்கள் வந்துடும். இதை பல மேடைகளில் நான் சொல்லிட்டு இருக்கேன். தயாரிப்பாளர்கள் மீண்டும் மீண்டும் கவனத்தில் வைங்க. நம்ம படத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 வாரமாவது லைஃப், அதாவது திரையரங்கில் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத யோசிச்சு நீங்க பண்ணா நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து படம் வந்திருக்கு, அவர் நேற்று என்கிட்ட சொன்னாரு 80 ஸ்க்ரீன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார் அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில இன்னைக்கு மத்தியானமா எனக்கு அவர் போஸ்ட் போடுறாரு, சார் 38 ஸ்க்ரீன்ல ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு மிகப்பெரிய லெவலில் சங்கடம் ஆயிடுச்சு, 3.5 கோடியில் இந்த படத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னு அவர் ஒருத்தத்தோட எனக்கு சொல்லும்போது நான் என்ன சொல்றது, நேற்று அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் திருப்பி செக் பண்ணுங்க, மினிமமாக 100 ஸ்க்ரீனாவது கிடைச்சாதான் உங்கள் திரைப்படம் நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ வந்து அவர் 38 ஸ்க்ரீன் தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் எழுதும்போது அதை எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணும்போது மனசு கஷ்டமாகுது. ஏன்னா இந்த தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எப்படி தியேட்டர் மூலமாக ரெவென்யூ வரும்னு இந்த ஒரு கோரிக்கையை உங்களுக்கு எல்லாரும் வைக்கிற தயாரிப்பாளர்கள் யோசிச்சு கரெக்ட் டேட்டில் நீங்கள் வாங்க. அது சினிமாவுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. இந்த துறையும் வந்து நல்ல சினிமாக்களை இனிமே கைவிடாது. அப்படி ஒரு நல்ல தேதியில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, தேங்க்யூ. 25 லட்சத்தை கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு. ரொம்ப அருமையான மேடை. சாரி திருப்பி பேசுகிறேன், இது முக்கியமாக பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயம். இங்கே வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய இதுக்காக இல்லை, நான் தெரியலாவே சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் கவுண்ட் சம்பந்தமாக மிகப்பெரிய தவறான புரிதல் ஒன்று இருந்துகிட்டு இருக்கு. இவங்க சும்மா எனக்கு வந்து எனக்காக சும்மா நகைச்சுவைக்காக சொன்னாங்க. ஆனால் இது என்னோட கடமையாக நினைக்கிறேன். இதை நான் கன்வே பண்ணணுங்கிறது. அதாவது என்னன்னா, ஒரு படம் 8 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படத்துக்கு 100 பிரிண்ட் போதுமானது. இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 100 ரிலீஸ் சென்டர் இருக்குன்னா அந்த 100 ரிலீஸ் சென்டர்லையும் ஒரு சாதாரண ஒரு மதுராந்தகம் மாதிரியான ஊர் அல்லது வந்து ஒரு நான் வந்து திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டால் ஒரு சங்கரன் கோயில் மாதிரியான ஒரு ஊர், ஏதாவது ஊர் பர்டிகுலராக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இது மாதிரியான ஊருங்களில் 2 தேட்டர் 3 தேட்டர்னு ரிப்பீட் போடும் பொழுது தான் 200 300 இந்த ஸ்க்ரீன் கொண்டு வர்றது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, அதிகமாக ஸ்க்ரீன் போட்டாலே பெரிய கலெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான புரிதல் வந்து போயிட்டுருக்குது. நான் வந்து கீதா கோவிந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு படத்தை தெலுங்குலேயே ரிலீஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த படம் வந்து 56 பிரிண்ட்டு. முதல் நாள் வந்து கிராஸ் வந்து 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணுச்சு. அதுக்கு பிறகு பெரிய பொருட்செலவில் அதே ஹீரோவை வச்சு மிகப்பெரிய டைரக்ட் பண்ணி தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு படத்தை 275 திரையரங்குகளில் வெளியிடுறோம். அப்போது அந்த படத்தோட ஓப்பனிங் டே கிராஸ் வந்து 55 லட்சம் தான் பண்ணுச்சு. ஸோ இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம், அந்த படம் வந்து அந்த படத்துக்கு தேவையான ஸ்க்ரீன்ஸு, அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படின்னா எங்கே மாதிரியான இருக்குன்னா, ஒரு வாரத்துக்கு இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா, வாரத்துக்கு 5 படம் 6 படம் வராதிங்க அப்படின்னுலாம் சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. என்னென்னா 250 திரைப்படங்கள் ஒரு வருஷத்துக்கு வந்து உருவாக்கப்படுதுன்னா 52 வாரமே இருக்குது. அந்த 52 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 5 படம் ரிலீஸ் ஆனால் தான் அந்த 250 திரைப்படங்களுமே ரிலீஸ் ஆக முடியும். இது தவிர்த்து தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், மற்ற மொழி திரைப்படங்களும் உள்ளே வருது. இப்போ இது என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, ஒரு சைடு மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, பெரிய லெவலில் உள்ள படங்களுக்கு மேஜர் ஸ்க்ரீன் கொடுத்துறாங்க. சம்டைம் வந்து என்னென்னா 6லேருந்து 8 முதல் உள்ள மல்டிப்ளெக்ஸ் ஸ்க்ரீன்ஸு மொத்தமே 2 ஸ்க்ரீன் மட்டும் ஓட்டிட்டு மற்ற 4 வந்து மூடி வச்சுக்கிற நிலைமையும் இருக்குது.
இவங்க என்ன பண்றாங்க, இப்போ நான் ரிலீஸ் பண்ண குட் நைட்டாக இருக்கட்டும், இது மாதிரியான திரைப்படங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் குட் நைட்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். கமலா தியேட்டரில் 2 ஸ்க்ரீனு. அதில் ஒரு ஷோவோட அந்த படம் ஓப்பன் ஆகுது வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை 5 ஷோஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. நிறைய என்னன்னா இங்கே ஸ்க்ரீன் கவுண்டு, ஸ்க்ரீன் பேஸு, இது நிறைய ஓப்பனாக பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதை என்னன்னா, நான் ஒரு 400 தேட்டரில் போட்டோம், 500 தேட்டரில் போட்டோம். ஒரு 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 எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ, சரி, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஹீரோ. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு 400 ஸ்க்ரீன் வரிசையாக 2-3 படம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அடுத்த படத்தோட கண்டென்ட் பார்த்துட்டு வெறும் 150 தேட்டர் போதும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். 400லேருந்து 150 போட்டால் என்னோட மார்க்கெட் குறையாதா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலாக என்னென்னா, மார்க்கெட்டுங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்க்ரீனில் கிடையாது, அதனுடைய கலெக்ஷனில் இருக்குது. நிச்சயமாக இந்த திரைப்படத்துக்கான இப்போ நான் ராஜபுத்திரன்னு சொல்கிறேன். இந்த ராஜபுத்திரங்கிறது நேட்டிவிட்டி சம்மந்தப்பட்ட படம். எனக்கு தெரியும் இந்த விதை எங்கெங்கே எல்லாம் முளைக்க வைக்கணும்னு. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், கோயம்புத்தூர், இது இவங்களோட பேஸ் ஏரியா. அவங்க அந்த மண்ணோட கனெக்டிவிட்டி உள்ள ஏரியாக்களில் இந்த படம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். நான் என்னென்னா, என்னோட மோர் கான்சன்ட்ரேஷன் அங்கே இருக்கும். நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்து சொல்லிட்டேன். சார் நகைச்சுவைக்காக சொன்னது. நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. 2-3 பேர் என்ன வசந்த் நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. இது அவ்வளோ ரேரான விஷயம். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் இதோ என் பக்கத்தில் நிற்கிற என்னோட உதவியாளர் திரு கந்தசாமி அவர்கள். அவர் மகாகந்தன்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த திரைப்படத்தை எடுத்திருக்காரு. எனக்கு இந்த இடத்துல எங்கேயும் ஓடிக்கிட்டு நான் சாயங்காலம் வந்ததுலேருந்து பார்த்து ஆச்சரியப்பட்டது ஒரு யங்ஸ்டர். அவரோட வயசு, அவர் இங்கே இருந்தாருன்னா சொல்லட்டும், அவர் பேர் டைமண்ட் பாபு. என்ன ஓட்டம் அவர் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் புத்திரன், அவர் ராஜாவால் தான். அதாவது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுக்கு மேலே ஒருத்தர் தமிழ் சினிமாக்காக எவ்வளவு செஞ்சுருக்காரு. அவரோட ட்ரைனிங், அவரோட வளர்ப்பு, அதுதான் இப்படி டைமண்ட் பாபு இன்றைக்கும் சின்ன பையன் மாதிரி அவ்வளோ பேரையும் ஓடி அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு நேரில் இன்விடேஷன் கொடுத்தார். அதாவது சின்சியாரிட்டி, டெடிக்கேஷன், இதோட உச்சம் அவர். ஸோ கைலாசத்தினால தான் அவரோட சன் அவ்வளவு சிறப்பாக இருந்தார். கைலாசம்ங்கிறது பாலச்சந்திரன் சாரோடைய அப்பா. கைலாசம் அவ்வளவு டிசிப்ளின்டு பர்சன். அவர் பையனை வளர்த்ததுனால தான் கேபி சார்னு ஒருத்தர், கேபி சார்னால 47 உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி சார் உட்பட தமிழ் சினிமாவுக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபாதரையும் நான் நினச்சி பார்த்தேங்க உட்காந்துருக்கும் போது. என்னோடய அப்பா சிடி சோமையாவனால தான் நான் இன்றைக்கி இந்த மேடையில் இருக்கேன். அவர் தான் என்னோடய ஹீரோ எப்பயுமே. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேரை சொல்லலாம். எங்கள் அப்பா சொல்லுவார், தேவக்கோட்டைன்னு எங்கள் ஊரில் வேதாள உலகம் செட்டு போட்டது, ஏவிஎம் செட்டு போட்ட காலத்துலேருந்து அவருக்கு ஏதோ சினிமாவுக்கு வரணும்னு ஆசை, அவரால் வர முடியல. அவரோட ஆசையை நான் தீர்த்து தான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி இவங்க அப்பாவினுடைய ஆசை எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்காரு. இன்றைக்கி இந்த மகாகந்தன் இவ்வளவு சூப்பராக ஒரு முதல் படம், இது முதல் படமாக, இவர் முதல் பட டைரக்டராக இங்கே வந்திருக்கிற கூட்டம் எதுவுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். எனக்கு தெரியும், என்கிட்ட ஒர்க் பண்ணதுலேருந்து. அதாவது நானும் அவரும் ஆர்டிக் அண்டார்டிக் மாதிரி. எனக்கு கொஞ்சமாக கோவம் வரும் பாலச்சந்திரன் சார்ட்டு கற்றுக்கிட்டதுனால. இவருக்கு கோவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்பாரு. அவ்வளவு சாந்தமாக, அவ்வளவு ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவர், திறமையானவர். எப்படி எங்கிட்டேருந்து ஒரு பிச்சைக்காரன் சசி வந்தாரோ, ஒரு ஊட்டி அன்வர் வந்தாரோ, ஒரு புலிவால் மாரிமுத்து நடிகர் டைரக்டர் வந்தாரோ, எப்படி வாலி எஸ்ஜே சூர்யா வந்தாரோ, எப்படி மெட்ராஸ்காரன் வாலி மோகன்தாஸ் வந்தானோ, அந்த மாதிரி கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை என்னுடைய உதவியாளர் திரு கந்தசாமி பெறுவார். அதுக்கு இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் பேசின பேச்சுக்களும் சாட்சி. ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி. ராஜபுத்திரன் ஒரு குடும்ப கதை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எத்தனை மாடர்ன் கதைகள், வெளிநாட்டு கதைகள், புதிய நாகரிக கதைகள் வந்தாலும் குடும்ப கதைகள் மிகப்பெரிய வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பிரபுவும் வெற்றியும் நடித்திருக்கிற இந்த படம், தம்பி மகாகந்தன் இயக்கி இருக்கிற இந்த படம், தம்பி KM சஃபி தயாரித்த இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றியை பெறும். இந்த கடந்த ஒரு வருடத்திலே பார்த்தால், அது முன்னாலும் சரி, சிறு முதலீட்டில் தயாரிக்கப்பட்ட நல்ல கதை அம்சம் கொண்ட சிறு முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது.
இப்பொழுது கூட மாமன் ஒரு நல்ல அருமையான குடும்ப கதை. எந்த கவர்ச்சியும் இல்லை, எந்த பெரிய குரூப் டான்ஸும் இல்லை, ஒரு பெரிய ஃபைட் 5-6 ஃபைட் இல்லை. கதையை அருமையாக சொல்லியிருக்காங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி நல்ல கதை சொல்லியிருக்காங்க, அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அதை போல ராஜபுத்திரனும் அருமைக்குடைய மகா கந்தன் ஒரு நல்ல டைரக்டர். அருமை தம்பிக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. இந்த படம் வெற்றியின் மூலமாக இந்த சஃபி மட்டுமல்ல, கிரசன்ட் கிரியேஷன் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகிற்கே ஒரு நல்ல ஒளி மிகுந்த எதிர்காலம் கிடைக்கும். இங்கே வாழ்க்க வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் இந்த படம் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் சினிமா மேலும் உயர வேண்டும். இன்றைக்கு உண்மையிலே கஷ்டத்தில் இருக்கிறது, யாராலும் மறுக்க முடியாது. சினிமா கஷ்டத்தில் இருக்கிறது. இருந்தாலும் இந்த சினிமா மீது உள்ள பற்றின் காரணமாக பல தயாரிப்பாளர்கள், அதுவும் சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் துணிச்சலோடு படம் எடுக்கிறார்கள். அதனால் இந்த போல ராஜபுத்திரன் படம் மிகப்பெரிய வெற்றி பெற என் அருமை பத்திரிகையாளர்கள், மீடியா நண்பர்கள் நல்ல படங்களை சிறப்பாக எழுதுகிறீர்கள். குறைகளை கொஞ்சம் எழுதி, நிறைகளை நிறைவாக எழுதி இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக வளர நீங்கள் எல்லாம் உதவி புரிய வேண்டும். வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். இதைத் தொடர்ந்து 10 தயாரிப்பாளர் வருவார்கள். தமிழ் சினிமா வளரும் வளரும். நம்முடைய தயாரிப்பாளர் போட்ட பணத்தை மீண்டும் எடுப்பார். அடுத்த படம் தயாரிப்பார். அதுவும் வெற்றி படமாக அமையும் என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காரங்கள் நிறைஞ்சிருக்கு, பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமே ஹவுஸ்ஃபுல் ஆகணும். இந்த ஆடியோ ரிலீஸை ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. இதே முதல் வெற்றி. ஆமாம், டைம் பாபு சார், பிரபு சார் பேர் சொன்னாங்க, அவ்வளோதான். சார் சொன்னாங்க உனக்கு வர சொல்லுங்க. பிரபு சார் பேர் சொன்னால் எனக்கு நினைவாற்றல் சரியாக இருக்கிற வரைக்கும் அவர் எங்கே எப்போ சொன்னாலும் நான் இங்கே வந்து நின்றுடுவேன். ஏன்னா அந்த ஒரு ஜீவன் என்ன ஓகே இந்த பையன் சொல்லனா இந்த மேடையில் நான் இல்லை. நான் இப்போவாது பரவாயில்ல, ஏதோ சட்டை கட்டை போட்டு கொஞ்சம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் உருவமாக இருக்கேன். நான் ஒரு 21 வயசு எப்படி இருந்திருப்பேன் பாருங்கள். என்னை பார்த்தா ஒரு டைரக்டராக மதிக்க மாட்டாங்க. கன்னிராசி பூஜை அதில் இளையராஜா சார் பக்கத்தில் நிற்கிறாங்க, பிரபு சார், அப்புறம் எல்லிபி சார், இவங்க நிற்கிறாங்க. அங்கே பூஜை செய்கிற ஐயர் வந்து எல்லார்ட்டையும் அந்த பூ இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நானும் போய் கை நீட்டேன், என்னை தள்ளி விட்டார். அப்புறம் ஏதோ தீர்த்தம் கொடுக்குறாரு, நான் போய் கை நீட்டேன், தள்ளிட்டாரு. வேறு தேவையில்லாமல் ஒருத்தர் வந்திருக்காங்க. அப்புறம் இளையராஜா சொன்னார், இவன் தாங்க டைரக்டர். அதுக்கப்புறம் அவர் ஏகட்டியும் மாத்திரம் சொன்னார். மாத்திரம் அந்த அளவுக்கு என்னை பார்த்தா டைரக்டராகவே தெரிய மாட்டேன். அப்படி ஒரு உருவம் இருந்த என்ன, இவன் ஒரு டைரக்டராக ஒரு கதை சொல்கிறான், இவன் நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுப்பார் நம்பி எனக்கு காட்சிட்டு கொடுத்தாருல, அந்த தெய்வத்தை நான் நண்பத்துக்கு மறக்க மாட்டேன். அற்புதமான மனிதர். அந்த உருவத்துக்கும் அந்த குழந்தைக்கும் சம்மந்தமே இருக்காது. அவர் கம்பீரத்துக்கு அவர் குழந்தை மாதிரி பேசுவார். என்கிட்ட நான் டைரக்டர்கிட்ட வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட வந்தால் ஒரு சொல்லிக் கொடுக்குற காரணம் இல்லை, அப்படி பண்ணுங்க நினைங்க அப்படிலாம் பேசுவேன். அதை ராசுக்காக சொல்லுவாருங்களா, பாண்டி நீ நல்லா சொல்கிற, ஆனால் சொல்கிறது ஏதோ கொஞ்சம் செய்தி அப்படிலாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணு அப்படின்னு தோளில் கை போட்டு ஹவு டு பிஹேவ், எப்படி மற்றங்கிட்ட பழகணுன்றத கற்றுக் கொடுத்த மாமனிதர் பிரபு சார் தான். ஏன்னா சினிமா கற்றுக்கிட்டும் வந்தால் இல்லை, இந்த உலகத்தில் எப்படி பிழைக்கணும், யாரார்கிட்ட எப்படி பழகணும், யாராருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம். ஒரு ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி அவர் அற்பமாக சொல்லிக் கொடுத்தாரு. அவரை வச்சு நான் படம் பண்ணும்போது அதில் ஒரு டூயட்டு ஆலாஸ்து மலியன்னு அதில் சரணத்துக்கு என்கிட்ட ஃபிலிம் பத்தலை, அப்போ ரொம்ப நெருக்கடி. அதில் சரணம் முழுக்க ஒரே ஷாட் வச்சேன். சார்
ரெஜிஸ்டர் எடுத்துக்கிட்டு ஆடினார். கோல்டன் பீச் தான் எங்களுக்கு பெரிய லொக்கேஷன், கோல்டன் பீச் தான். கோல்டன் பீச்லாம் எடுக்கிறீங்களா அப்படின்வாங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஷூட்டிங்கு அதை எடுத்தேன். 2 சரணமும் ஒரு ஷாட்டு எடுத்தாச்சு. வந்து அதை 80 வச்சு பார்த்தா அது சிங்க் ஆகலை. பேட்ரி கொஞ்சம் லோவாக போட்டிருக்காங்க, பேட்ரி மாற்றலை. அப்போ இருந்து மறுபடிக்கு அப்போ சிங்க்கு பாட்டு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் ஆடி. அதுக்கப்புறம் சவுண்டு கொஞ்சம் இருக்குது. ஐயா பிரச்சனைட்டு அதை பார்த்து ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு 6 ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணி, அடுத்த ஃப்ரேம்லேயே ஒரு 6 ஃப்ரேம் ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஃப்ரீஸும் மிக்ஸ் ஒரு டிசால்வ் மாதிரி பண்ணி விட்டோம். அது இதுலேருந்து அது மாறும்போது ஃப்ரீஸாக வரும். அப்பா தப்பிச்சோம். தியேட்டரில் அதை பார்த்த உடனே அந்த ஷாட்டை நாங்கள் தப்பு பண்ணதான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாட்டுக்கு கிளாப் சொல்லுங்க, என்ன அது தப்பாக கண்டுபிடிச்சாங்க. விசில் பறகுது. என்னடா போன சரணத்துலேருந்து அடுத்து பழைய மாறும்போது பிரபு சார் காஸ்டியூம் சேஞ்சு வேற ஷர்ட்டில் வராது, அதுக்கு விசில் பறகுது. ரசிகை கூப்பிட்டு ஏன் கைத்தட்டீங்க, தலைவர் ஷாட்டில் சட்டை மாத்தினார்ல அந்த டிசைனில். அப்படி ஒரு ரசிகர்களை பெற்ற ஒரு சூப்பர் ஹீரோ, ஒரு பண்பாளர். அவர் இன்னைக்கு வரைக்கும் பாண்டி அப்படின்னு ஃபோன் எடுத்தோன்னே அந்த உரிமையோடு கூப்பிடுற குணம் அதை மறக்க முடியாது. நான் டைரக்ட் பண்ணது பிரபு சார், அவர்கிட்ட கற்றுக்கிறது நிறையா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட நடித்தேன். நடிகர் தவிர்த்துக்கோ தாய்க்கோட்டத்தில் நடிக்கிற வாய்ப்பு, இதெல்லாம் எனக்கு சோகங்கள் வரும்போது நினச்சி மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய லக்கு நமக்கு. யோசிச்சு பாருங்க, நடிகர் திலகம் எனக்கு அப்பா, நாட்டிய பேரொழி பத்மினி அம்மா எனக்கு அம்மா, இவங்களுக்கு நான் புள்ள. இப்படி ஒரு காம்பினேஷன் போடணுமா? யோசிச்சு பார்த்தாலும் நடக்குமா? இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி அவங்க கூட பழகும்போது என்ன டைமிங், நடிக்கிறனா எப்படி நடந்துக்கணும், 7 மணினா 7 மணி காட்சிட்டில் வித் காஸ்டியூம் மேக்கப்போட 7 மணிக்கு செட்டில் இருக்கணும். இதெல்லாம் சொல்லி கொடுத்த தெய்வங்கள் தான். ஒரு அற்புதமான குடும்பம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம போய் காப்பி சாப்பிட்ருக்கோம், என் பேர் சொல்லி கும்பிட்டுருக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான விஷயம். அவங்க கூப்பிட்ட ஆடியோ விளாண்டுச்சு. டைமண்ட் சார் சொன்னார், பிரபு சார் அப்பா பையனுக்கான ஒரு கதையில் ஆக்ட் பண்ணிக்காரு, அதனால் நீங்கள் பையனோடு வரணுன்னாரு. வரங்க, இதை விட நான் நமக்கு சந்தோஷம். நான் பையனோடு மட்டும் வரலைங்க, என் பேரனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படியோ அந்த சினிமாவுக்கு எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பட்டு வந்தோம். ஆனால் அந்த சினிமா என்னென்ன கொடுக்குது, எங்கே கொடுக்குது, தோண்டு விடும்போதுலாம் நம்மளை கைக்கு கொடுக்குது, என்னென்ன ஊருக்கு கூட்டு போகுது, எவ்வளோ மனிதர்களை சந்திக்க வைக்குது. நானே ஆஸ்திரேலியா போயிருந்தேன். இந்த மாதிரி இடத்துல சொன்னதான் உண்டு. ஆஸ்திரேலியா போனப்போ அப்போது கையில் இந்த காசை செலவாகி போச்சு. நான் மெல்போர்ன் போயிட்டு திடீர்னு ஒரு ஆள், சார் இங்கே பிரிஸ்பன் வரீங்களா? ஐயோ எங்கேயா இருக்குது பிரிஸ்பன்? என்கிட்ட டிக்கெட்டுலாம் இல்லை, நான் சென்னை போகணுன்னு. இல்லை சார், நாங்கள் பிரிஸ்பன்லேருந்து உங்களுக்கு டிக்கெட் போட்டு தரோம். இல்லை என் காசை செலவு பண்ணிட்டேன். நான் காசு தரேன் சார். காசுலாம் கொடுத்து என்னை கூப்பிட்டு போனாங்க. எனக்கு பசங்களாம் இங்கே கூப்பிட்டு போயிட்டுமான்னு ஒரே கவலை. நல்லா இருந்து அதுக்கப்புறம் நாளைக்கு சென்னைக்கு வர போகிறேன். இன்றைக்கி அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் நின்று ஒரு பேண்ட் வாங்கணுன்ட்டு என் ஒய்ஃப் அங்கே போயிருக்க கடைக்கு நான் சோகமாக நிற்கிறேன். அப்போது ஒரு 4 வயசு குழந்தை, ஒரு பொண்ணு குழந்தை, அவங்க அப்பா கை பிடிச்சி வருது. நான் டக்குன்னு அந்த குழந்தை பார்த்தது. அப்பா அவர் பாண்டியராஜனே, பாண்டியராஜன் நிற்கிறார், நான் கண்டேனப்பா. இல்லை அவர் எங்கே இருப்பார், அவர் சென்னையில் போயிருப்பார். இல்லையே பாண்டு கண்டேன், பகுதியாக நடிப்பார், அவர் தான் அப்பா இல்லைக்கோ நான் பார்க்கணும். அவர் அந்த குழந்தை சொல்லப்பட்டு நேராக கிட்ட வந்து, பாண்டியராஜன் நீங்களா? ஆமாம் சார். என்ன செய்தி எல்லாம் வர்றது? இல்லை நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேங்க. அந்த கோட்டை அப்படியே குதிக்குது, என்னை தொட்டு பார்க்குது, சட்டை பிடிச்சிருக்குது, சிரிக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த குழந்தை இந்தியா வந்ததில்லை, இலங்கையில் பிறந்ததில்லை, இது நியூசிலாண்டில் பிறந்தது, இது லீவுக்காக ஆஸ்திரேலியா வந்திருக்குது, அதுக்கு சிடிலையும் டிவிலையும் உங்களை பார்த்துருக்கு, உங்களை பிடிக்காதுன்ட்டு. அப்போ உங்கள் அப்பா ஒரு யூஸ் ஒரு கேமரா வாங்கி என்னை அந்த குழந்தை கூட ஃபோட்டோ எடுத்துக்க மாதிரி இருக்குது. அந்த குழந்தை இவருக்கு எதாவது அன்பளிப்பு தரணும்ல, அன்பளிப்பா நான் உனக்கு அன்பளிப்பு தரேன்னு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி
கணத்தில் ஒரு முத்தம் கொடுத்தேன். அது குதிச்சு போகிறதுக்கே மனசு இல்லை. ஒவ்வொரு எகிரி டாட்டா டாட்டான்னு காத்து போச்சு. யார் குத்து குழந்தையோ இந்த சினிமாவும் தமிழும் நம்மளை எல்லாம் கடந்து கூட்டு போகுது போது இதுக்காக அழலாம், கஷ்டப்படலாம், வேதனைப்படலாம், என்ன கஷ்டத்தை நினைக்கலாம். சினிமா வாழ்க, சினிமா நம்பிருக்க, நல்ல உலகம் வாழ்க. நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு காரணம் இயக்குனர் சங்க தலைவர் உதயகுமார் அவர்கள் தான். அவர் இந்த பக்கம் நடிச்சிருக்கிறாரு. அவர் தம்பி எப்படியாவது என் சார்பாக நீ போய் இதில் கலந்துக்க அப்படின்ட்டாரு. காலையிலேயே அவர் தான் ஃபஸ்ட்டு போகணும், மறந்துடாத நீங்கள் போயிருந்துட்டார். அவர் கட்டளை கிணங்க தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். இந்த ராஜபுத்திரன்ட்டு எங்கள் சங்கத்திலே பல மாதமாக அந்த பேர் அடிபட்டே இருக்கும். படம் அப்படி வந்திருக்கு, பெருசாக வந்திருக்கு, பெருசாக இருக்குது, திரும்ப பெரிய ஒரு ஹிட்டு வரும். இது யாருன்னா எங்கள் செயற்குழு உறுப்பினர் இருக்கார் ரமேஷ் பிரபாகரன். டிவி இதே புராணம் தான் வரும். எங்கேயா இருக்குது சார், ராஜபுத்திரன் இருக்கட்டும் சார், படம் அப்படி இருக்குது சார். இவர் பில்டப் ஜாஸ்தியாக இருக்குது. நான் உண்மையை சொல்லுவார் எப்பவுமே. ஆமாம், ஆனால் கண்டிப்பாக படம் நல்லா வந்திருக்கும். ஒரு நல்ல விமர்சனம் ஒரு ரமேஷ் பிரபாகரன். எங்கே ரேம்பாபு சார், நம்ம உங்களுக்கு பாதி பிஆர்ஓ அவர் ரமேஷ் பிரபாகர் வந்து படத்துக்கு. ராஜபுத்திரன் கதாநாயகர்னு சொல்லலாம். 2 கதாநாயகர்கள், பிரபு, வெற்றி. பிரபு சார் பற்றி சொல்லணும்னா, இப்போது ஒரு ஃபைட் மாஸ்டர் பையனாக இருக்கட்டும், ஒரு காமெடி நடிகர் பையனாக இருக்கட்டும், ஒரு மியூசிக் பையனாக இருக்கட்டும், ஒரு இயக்குனர் பையனாக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு குணச்சித்திர ஆர்டிஸ்ட் பையனாக இருக்கட்டும், எல்லோரும் டக்குனு பையனாக முதல்ல ஹீரோ ஆகணும்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இந்தியாவே வைக்கிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், உலகமே போற்றக்கூடிய நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரெல்லாம் 82 நினைக்கிறேன், அவ்வளோ பீக்கில் இருக்கார். அப்போ அவரோட பையன், அதாவது நடிகர் திலகத்தோட பையன் பிரபு அவர்கள் ஹீரோவை அறிமுகமாக இல்லை, நடத்த அறிமுகமானார். அதுக்கப்புறம் நலந்தான படம் ஒரு கௌரவமான தோற்றம் தான் அதில். அப்புறம் கோழிக்கு ஒரு படம், அதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோவை வர்றாரு. ஏன்னா படிப்படியாக வந்தவர் இளைய திலகம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்தவர். அதுக்கப்புறம் ஹீரோனாக்கப்புறம் அந்த இடத்த தக்க வச்சுட்டார். அதனால் இன்றைக்கும் தமிழ் திரையில் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ஒரு பிரபு சார். அவரோட இன்னைக்கு வெற்றி வளர்ந்து வர நாயகன், எனக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ அவர் வெற்றி. ஏன்னா நிறைய பழகிருக்கேன் அவர்கிட்ட, படங்கள் நிறைய பார்த்து வரேன். கதையை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கார். அது மாதிரி புது இயக்குனர்கள், சிறிய இயக்குனர்கள், எல்லோரும் கதை வைப்பார். கதை கேட்டு அவர் பிடிச்சிருந்தா ஓகே, நான் பெரிய டேரக்டர் தான் பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு வெற்றி மாதிரி கதாநாயகர்களை ஜெயிக்கணும். ஜெயிச்சா தான் நிறைய புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சின்ன சின்ன ப்ரொடியூசர்கள் படம் பண்ண முடியும். அதுக்கெலாம் சப்போர்ட்டாக இருக்கிற வெற்றி. அவர் இந்த படத்து மூலமாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் இயக்குனர் மகா கந்தன், ஆமாம், அவருக்கு வந்து ரொம்ப நன்றி உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அவர் நன்றியே ஆரம்பம் சொல்லிட்டு இருந்தார் எல்லாருக்கும். ஆனால் கடைசியாக பிடிச்சிட்டு கூப்பிட்டார், அவர் மறந்துட்டார். ஏன்னா பிடிச்சிருக்க மனசுக்குள்ள இருக்கார், மொத்தம் வெளியே இருக்காங்க. கடைசி வெளியே இருக்க சொல்லிவிட்டு மனசில் உள்ள ஆளை விட்டுவிட்டார். டக்குனு ஏன் வந்து நன்றியை தேவைப்பட சொல்லிட்டாரு. எந்த இயக்குனராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், மறக்கக்கூடாத ஆளார்னா தயாரிப்பாளர் தான். தயாரிப்பாளர் இல்லாமல் சினிமா இல்லை. அவங்க தான் இன்னைக்கு சினிமாவுக்கு முக்கியம். அதில் தயாரிப்பாளர் யாரும் மறக்கக்கூடாது. தயாரிப்பாளர் இன்றைக்கி இருக்க சூழ்நிலை இயக்குனராக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியனாக இருக்கட்டும், நம்ம தயாரிப்பாளர்களுக்கு பக்குவலமாக சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம இயக்குனர் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சொன்னேன் பிரபாகர் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பார். அந்தளவு உழைச்சிருக்கிய எல்லா உழைப்புக்கும்
இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.